யார் யாரும் தமிழ் பிக் பாஸ் 8 ஃபினாலே பார்த்துட்ருக்கீங்க. யார் ரன்னர், யார் வின்னர் அப்படின்றது தெரியுமா? ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து சொல்லவே வேண்டாம், நம்ம தலைவர் முத்துக்குமரன் தான். செகண்ட் ப்ளேஸ் வந்து விஷால், தேர்ட் ப்ளேஸ் சௌந்தர்யா, ஃபோர்த் ரயன் அண்ட் ஃபிஃப்த்து வந்து பவித்ரா. என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து முத்துக்குமரன், செகண்ட் ப்ளேஸ் வந்து ரயன், தேர்ட் ப்ளேஸ் வந்து சௌந்தர்யா, அடுத்து ஃபோர்த் வந்து பவித்ரா, அடுத்து தான் விஷாலாக இருந்தது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் இருந்தால் ஆமான்றது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபினாலேக்கு 5 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 6 பேர் ஜாக்லினோட சேர்ந்து இருந்திருந்தா என்னோட ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்ததுன்னா, ஃபினாலேக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜாக்லின் தான் வாங்குவாங்கன்னு. ஏன்னா முத்துக்குமரனுக்கு ஏற்கனவே அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் சூப்பராக இருக்குது. அதுவும் தந்திரமாக பேசுகிறதுக்கு நல்லாவே தெரியும், சூப்பராக தெரியும். ஆனால் ஜாக்லினுக்கு வந்து அது தெரியலைனாலும் அவங்க போல்ட்னஸ்னால முன்னாடி வந்தவங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஜாக்லினுக்கு தான் இருந்தது. ஜாக்லின் வெளியில் வந்தது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ என்னோடய ரேங்கிங் வந்து அவங்க வெளியில் வந்தனால மாறிடுச்சு. எனக்கு வந்து பிக் பாஸில் ரொம்ப பிடிச்சது முத்துக்குமரனோட தமிழ் பேச்சு, மஞ்சரியோட போல்ட்னஸ், ஜாக்லினோட போல்டு ஸ்மார்ட்னஸ்ஸு, அப்புறம் ட்ரூத்து, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் ரயனோட ஃப்ரெண்ட்ஷிப், கேரிங் அண்ட் டாஸ்க் பீஸ்ட்டு, அதே மாதிரி சௌந்தர்யாவோட குழந்தைத்தனம், அதில் உண்மை நிறையா இருந்தது.